Hello friends and my families, welcome to sugifashions. Today நம்ம picot stitch பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குதிரையை மாற்றணும். அதுக்கு இந்த நெட்டை லூஸ் பண்ணி கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு நம்ம picot ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற குதிரையை போடணும். போட்டு டைட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நெட்டை வச்சு டைட் பண்ணுங்கள். கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக மேலே தூக்கி டைட் பண்ணிக்கோங்க அப்படியே நெட்டை. இதுதான் நம்ம picot ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுறது. த்ரெட்டை நம்ம வெளியே எடுத்துக்கணும். பாபின்ல இருக்க த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. லென்த்தோட எபோ 1க்கு மேலே இருக்கணும். 3 or 3க்கு கீழே இருக்கணும். நான் இப்போ 3ல் தான் வச்சுருக்கேன். த்ரெட்டோட லூஸ் நார்மல் த்ரெட்டுக்கு இருந்த மாதிரி இருந்தால் போதும். அதே கரெக்டாக வரும். கிளாத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடக்கின மாதிரி விடணும். இந்த ஸ்டிச்சை சாரீ ஷால்க்கெல்லாம் ஓரத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக சரியாயிருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த கிளாத் ஃபஸ்ட்டு விடும்போது சரியாக வராது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த கிளாத் கரெக்டாக போகும். நம்ம கரெக்டாக ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்க தேவையில்லை. பாருங்கள், ஓரத்தில் அப்படி டிசைன் மாதிரி வருதா? இதே மாதிரி மெதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதை நம்ம உருட்டு தையல்னு சொல்லுவோம். பாருங்கள், துணி உருட்டி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. பாருங்கள், இந்த ஓரத்தில் இந்த நூல் பிரியாமல் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. நம்ம இந்த ஸ்டிச் போட்டோன்னா நூல் பிரியாது, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.